கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மக்களை போய் சந்திக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு கிராமமாக நான் கிளம்பி வரேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நடக்கல. ஒரு கல்யாண நிகழ்ச்சியில போயிட்டு ஏன் இதை பேசுறாங்க அப்படின்றது ரொம்ப வாஸ்தவமான கேள்வி. ஆனால் இன்றைய முதல்வர் என்ன பேசியிருக்காரு? இல்ல சட்டமன்றமே உங்களுக்கு வந்துட்டு ஷூட் பண்ற இடம் மாதிரி இருக்கா? என்னன்னே தெரியல. ஒரு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. அப்ப இது சொல்லாமையே விட்டுடலான்றீங்களா? அதுக்குன்னு சொல்றது கூட இடம் இருக்குல்ல. இங்கதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் சொல்றது அப்படின்றது சரியான இதுவா இருக்காது. உங்களுக்கு அந்த பொன்மொழி தெரியாதா? முதல்வருடைய பொன்மொழி. உசுப்பேத்துறவன் முன்னாடி கடுப்பேத்துறவன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நாங்க பாருங்க, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான பாட்டே வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சமுதாய அக்கறை கூட முதல்வருக்கு இல்லையா? டைரக்டர் என்ன வசனத்தை சொல்லி சொல்றாரோ அதைத்தான் சொல்லுவாரு. இல்ல இங்க பேசாதீங்க, நீங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ட்வீட் போடுங்க அப்படின்னாலும் அதைத்தான் கேட்பாரு போல இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம் ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா இப்பவே அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன இதே முதல்வர் இன்னைக்கு இவ்வளவு அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு, நான் அப்படியே இருப்பேன், அது பாட்டுக்கு போகும்னா எப்படி போகும்? வாச்சாத்தி பயங்கரம்னு முடியாத ஒரு விஷயம். அந்த நேரத்துல அமைச்சரா இருந்தவர் யாரு? இவர் செங்கோட்டை. நான் தான் சென்டர் பவர் அப்படின்னு சொன்ன நபர் இன்னைக்கு எதை பத்தியுமே வந்துட்டு சொல்ல மாட்டேன்னா அப்போ முடிஞ்சு போச்சு. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் பேராசிரியருமான திருமதி மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வந்து 40 நாள் தாண்டி 50வது நாளுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆட்சி அமைக்கிருக்காங்க. இப்பதான் எல்லாமே புரியுது அவங்களுக்கு. ஆட்சியை இப்பதான் அமைச்சு ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எங்க போனாலும், ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனாலும், ஒரு திருமண காரியத்துக்கு போனாலும், அப்பாவும் மகனும் ஏன் இப்ப இருக்க ஆட்சியை பத்தி அவ்வளோ பேச்சு பேசுறீங்க? வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமண விழாக்கு போறாங்க. அங்க போய் மணமக்களை வாழ்த்தி பேசாம, இந்த கட்சியை நாங்க வளர விட மாட்டோம், இது 6 மாசம் கூட தாங்காது, இது 3 மாசத்துலயே முடிஞ்சிட்டு போயிடும், ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க? அப்பா ஒரு பக்கம் பேசுறாரு, மகன் ஒரு பக்கம் பேசுறாரு. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப இருக்கவங்க வந்து சரியாதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இப்படி பேசி பேசி அவங்களை இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. பேசி பேசி வளர்றது கட்சி. சாதாரணமாக ஒரு கட்சிக்குள்ளேயும் அந்த தலைவர்கள் தொண்டர்கள் பேசி வளர்ப்பாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, இவங்க அதாவது முன்னாள் முதல்வரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் இந்த மாதிரி ஆட்சியின் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கலாமா? ஆமா, எதிர்கட்சி தலைவருக்கு விமர்சனம் வைப்பது இயல்பு. அப்பதான் அந்த ஆட்சியை வந்து சரியாக எடுத்து போக முடியும். ஆனா ஏன் தேவையில்லாம முன்னாள் முதல்வரும் வந்துட்டு போற இடத்துல எல்லாம் ஒரு கல்யாண நிகழ்ச்சி, இதுக்கெல்லாம் ஒரு அக்க போராடா அப்படின்ற மாதிரி ஒரு கல்யாண நிகழ்ச்சியில போயிட்டு ஏன் இதை பேசுறாங்க அப்படின்றது ரொம்ப வாஸ்தவமான கேள்வி. ஆனால் இன்றைய முதல்வர் என்ன பேசியிருக்காரு? ஒரு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு காமராஜர் மாதிரி ஆட்சி பண்ண போறேன் அப்படின்ட்டாருல, நான் பேச மாட்டேன், சொல்லால் தான் செய்வேன் அப்படிங்கிட்டாரு. அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காரு. சரி, அப்படி சொன்னார் இல்லையா? அப்புறம் ஏன் அப்பாவை காணோம்? அதுலயும் வேற நீங்க நடிக்கிறீங்களா? நீங்க சட்டமன்றத்துல வந்து நடிக்கிறீங்களா? இல்ல சட்டமன்றமே உங்களுக்கு வந்துட்டு ஷூட் பண்ற இடம் மாதிரி இருக்கா? என்னன்னே தெரியல. ஒரு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. சட்டமன்றத்துல என்ன பேசணும் அப்படின்னு நம்ம பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்ப அது எல்லாத்தையும் நான் காத்துல விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு சினிமால நடிக்கிற மாதிரி அப்பாவை காணோம் அப்படின்றது, அப்புறம் வந்து வச்சு செஞ்சுட்டேன்ற மாதிரி முன்னாள் முதல்வர் சொன்னதை போல செய்வது, இதெல்லாம் ஒரு முதல்வருக்கு அழகா? அப்ப அத சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? இப்ப அப்பாவை காணோம்னு சொல்றீங்களே, அந்த அப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்னு முன்னாள் முதல்வர் சொல்றாரு. எங்க மக்கள் மனசுல இருக்கிறேன், மக்கள் மன்றத்துல இருக்கிறேன், அப்புறம் கோப்புகள்ல இருக்கிறேன். அந்த ரெண்டுத்தையுமே முதல்வர் பார்க்கலையேன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். உண்மைதானே? அப்ப மக்களை போய் நீங்க பாத்தீங்களா? இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மக்களை போய் சந்திக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு கிராமமாக நான் கிளம்பி வரேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நடக்கல. இப்ப நம்ம பேசுனதுக்கு அப்புறமா அது நடக்கும். நம்ம ஒன்னொன்னும் பேச பேச அது வந்து சரி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதனாலதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை. அப்போ இன்னும் வரைக்கும் நீங்க போகல இல்லையா? அதைத்தான் வந்துட்டு அவர் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. இப்போ ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள்ல இது சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும், திராவிட சிந்தனையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம். அந்த நிகழ்வுக்குள்ள அரசியல் பேசுவது அப்படின்றது இயல்பு. நீங்க ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களை நீங்க ஒரு திருமணத்துக்கு கூப்பிட்டு பாருங்க, அவர் பேசுவார். தாலி எடுத்து கொடுக்கறதோ இல்ல இல்லையோ அதெல்லாம் அவங்களுடைய பாடு. ஒரு சுயமரியாதை திருமணத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா
பெண்ணுக்கான உரிமை என்ன, ஆண் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பேசுறது அப்படின்றது இயல்பா நடக்கக்கூடிய அது ஓகே, அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். அங்க போயிட்டு எதிர்க்கட்சியை தாக்கி பேசுறதானே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எதிர்கட்சி இன்னைக்கு சமூகம் இப்படியா இருக்கு, உங்களுக்கு நாளை பின்ன குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய நீங்க எப்படி வளர்க்கணும், அவங்க அந்த இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்க்கைய, பயந்துட மாட்டாங்களா? அப்ப இது சொல்லாமையே விட்டுறலான்றீங்களா? இல்ல அதுக்குன்னு சொல்றது கூட இடம் இருக்குல்ல. இங்கதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் சொல்றது அப்படின்றது சரியான இதுவா இருக்காது. அங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கள்ல யாருக்காவது அது போய் சேரலாமே. இப்ப யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டம் வச்சிருக்காங்க, வேறு மாதிரியான ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்கன்னா புரிஞ்சுக்கிட்டுமே. வேற கூட்டத்துல கூட சொல்லலாம் இல்லையா? இந்த திருமண விழால தான் சொல்லணுமா அப்படிங்கிற திருமண மாதிரிலாம். விழா தான் அப்போதைக்கு போயிருக்காரு. ம். இப்ப இது பேசி இருக்கிறாங்க அப்படின்னா அப்போதைக்கு அதுதான் போயிருக்காரு. அடுத்த நிகழ்ச்சி வேற ஏதாவது போகும்பொழுது அப்போ வேற என்ன கண்டென்ட் வருதோ அதுக்கேத்த மாதிரிதான் பேச முடியும். ம். அதனால திருமண நிகழ்ச்சிக்குள்ள இத பேசக்கூடாது அப்படின்றதே ம். நான் ஒரு தவறான வாதமா தான் பாக்குறேன். ம். ஏன்னா திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை அப்படின்றது செருப்பு கிடையாது, வாசலோட விட்டுட்டு வர்றதுக்கு. ம். கொள்கை என்பது சுவாசம். ம். அத நீங்க எல்லா நேரத்திலயும் கொண்டு போவீங்க. நம்ம வீட்ல சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, ஆபீஸ் வேலை ஆபீஸோட, ஆமா. வீட்டுக்கு வந்துட்டா வேற. ஆனா இவங்க கொள்கைய மட்டும் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, அது வீட்டுக்குள்ள வரணும், கூடத்துல வரணும், பிள்ளைகளுக்கு வரணும், எல்லா இடங்கள்லயும், ம். சமைக்கிற இடத்துல வரணும், சாப்பிடுற இடத்துல வரணும். அப்பதான் அந்த கொள்கை அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள். ம். அதனால இவர்களால இப்படித்தான் பேச முடியும். இப்போ இன்னொரு விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க முதல்வர் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வாயை திறந்து அறிக்கை விட மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. ஒரு குழந்தைக்கு வந்துட்டு பாலியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் இருக்கேன், நான் காப்பாத்துறேன், அது காவல்துறை வந்து நான் டைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல வேற ஏதாவது பிரச்சனை, இப்ப அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க ஆதரவாளர்களா இருக்கட்டும், யாரா அவங்க தப்பு பண்ணா கூட உடனே இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்குமா, அதுக்காக அறிக்கை கூட விட மாட்டேங்கிறாருன்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய கசப்பான ஒரு விஷயம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி தீர்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த பொன்மொழி தெரியாதா? முதல்வருடைய பொன்மொழி, உசுப்பேத்துறவன் முன்னாடி உம்மணும், கடுப்பேத்துறவன் நடிக்க முன்னாடி வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னாங்க பாருங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்றதுன்னே தெரியல. அதாவது அமைதியா இருந்துட்டா அது பாட்டுக்கு போயிடுமா. எப்படி போவோம்? இப்போ உடம்புல ஒரு நோய் வந்திருக்கு, நான் அமைதியா இருந்துக்கிறேங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த நோய் அதிகமா கொன்னுடும். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, நான் அமைதியா இருக்கிறேன் அது வந்து போயிடும் அப்படின்னா, தானா போறதுக்கு இது என்ன? தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்னு பாட்டே வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சமுதாய அக்கறை கூட, இந்த சமுதாய சிந்தனை கூட முதல்வருக்கு இல்லையா? இதைத்தான் நம்ம கேக்குறோம். அப்போ இவர் என்ன நினைச்சு இன்னும் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு? இந்த விஷயங்களுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஆனா அதை பத்தி எல்லாம் இல்லாம நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா, அப்போ இவர் பேசுறதுக்கே பின்னாடி இருந்து யாரோ எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களையே இப்ப பொது இடங்கள்ல 4 பேரு ரொம்ப மோசமா ஏதோ பேசுறாங்க, இல்ல வேற எதையோ ஒண்ணு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க அதுக்கு பதில் குடுப்பீங்க, குறைந்தபட்சம் ஏதோ ஒரு பதிலாவது குடுப்பீங்க. ஆனா அதை கூட இன்றைய முதல்வர் சொல்லல அப்படின்னா அப்போ அவருக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் இந்த சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா பாக்குறாரு. டைரக்டர் என்ன வசனத்தை சொல்லி சொல்றாரோ அதைத்தான் சொல்லுவாரு. இல்ல இங்க பேசாதீங்க, நீங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ட்வீட் போடுங்க அப்படின்னாலும் அதைத்தான் கேட்பாரு போல இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருடைய செயல்பாடை வச்சு பார்க்கும் பொழுது இதுல வேற சில பேர் சொல்றாங்க, எங்க தலைவர் வந்து பேசக்கூடிய ஆள் கிடையாது, அவர் செயல் புயல். அதேதான் அப்படின்றாங்க. என்ன அப்படி என்னங்க செயலை நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்ல கடைசியில. இப்போ நமக்கு மும்மொழி கொள்கை அப்படின்றது ஒரு பிரச்சனையில வந்திருக்கு. ஒரு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒரு ஆவணப்படம், அதை போட முடியலங்க. அதை வந்து ஒரு போடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு தியேட்டர் நமக்கு தேவைப்படுது, பிரிவியூ தியேட்டர். அங்க போயிட்டு சில பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க, யார இந்து முன்னணியினர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு பத்திரிகை பிரஸ் மீட்டே வந்து நடக்குது. ஆனா இத பத்தி எல்லாம் கவலையே படல. அங்க வந்து காவல்துறை வருது, நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா யார் யார்கிட்ட பேசணும், பேசி என்ன தீர்த்துக்கணும், யார் வந்து ஒப்பு கொள்ளணும், யார் வந்துட்டு விட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளுக்கு அப்போ காவல்துறை இப்படித்தான் பதில் கொடுக்குமா? அப்போ ஒரு இடத்துல ஒரு குற்ற சம்பவம் நடந்தா கூட நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமோ? பயமா இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல கூட இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்லல அப்படின்னா அப்போ அந்த முதல்வர் யார நம்பி இருக்கிறார்?
யார் சொன்னாதான் வாய் திறப்பார்? யாராவது எழுதி கொடுத்தாதான் அதை படிப்பாரா? இல்ல வீட்டுல வந்து பயிற்சி எடுத்துட்டு வந்துதான் பேசுவாரா? இப்படின்ற கேள்விக்கு பதிலே இல்லை. அவர் வந்து அமைதியா இருக்கிறாரு, அடக்கமா இருக்கிறாரு. அப்போ நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு பேசிட்டு வந்தார். அப்ப பேசும்போது என்ன சொல்றாரு? தமிழ்நாடு ரொம்ப சிறந்த மாநிலமா இருக்கு, தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி இருக்கு, தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு இல்லையா? அதுக்கு யாரு எழுதி கொடுத்தாங்க? அதுதான் எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயம் சொன்னாரு, இதெல்லாம் எங்க ஆட்சியில நடந்தது போய் நீங்க உங்க ஆட்சியில பண்ண மாதிரி சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாரு. அப்படின்னு ஒரு பெருமையா நாலு பேர் வந்துட்டு 4 விஷயமா சொல்லிப்பாங்க, என்னால்தான் நடந்ததுன்னு. சரி, அதை கூட விட்டுறோம். அங்க போய் பேசுனீங்க இல்லையா? இப்ப இங்க வந்து பேச வேண்டாமா? இப்போ வளர்ச்சியை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க, இங்க நடக்கக்கூடிய அவலங்களுக்கு யார் குரல் கொடுக்கணும்? அதாவது ஒரு கண்டனத்தையாவது சொல்லணும்ல. அமைச்சர்கள் என்னென்னமோ பண்றாங்க. உங்களுடைய தாவேகாவினுடைய அமைச்சர்கள், அதுவும் என்னைக்கு நாள் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், என்ன வேணாலும் செய்யலாம் ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா இப்பவே அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன இதே முதல்வர் இன்னைக்கு இவ்வளவு அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு, நான் அப்படியே இருப்பேன், அது பாட்டுக்கு போகும்னா எப்படி போகும்? இன்னும் அதிகமா வந்துட்டே இருக்குமே தவிர. நம்ம இப்படி எடுத்துக்கலாமா மேம்? இது நம்ம அண்ணனோட ஆட்சி, நம்ம விஜய் அண்ணனோட ஆட்சி, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மெத்தன போக்கு அவங்கள்ட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இவர் வந்து நம்ம கட்சியில இருக்கவங்க நம்ம பொறுமையா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெத்தன போக்கு அப்படிதான் மக்கள் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இவருக்கு அந்த அரசியல் சார்ந்த ஒரு புரிதல் அப்படின்றது இதுவரைக்கும் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த புரிதல் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை, நீங்க உடனடியாக அதை நிறுத்துங்கன்னு கூட நான் சொல்லலைங்க, ஒரு கண்டன அறிக்கை, இல்ல இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரலாவது ஒழிச்சிருக்கான்னு கேட்டா இல்லை. இப்போ எம்எல்ஏக்களே வந்து பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டுகள்ல வந்து மாற்றாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க மீது நடவடிக்கைனா இல்ல. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பெண்ணை கட்சியில இருந்து நீக்குவாங்க. ஆனா யார் வந்துட்டு இப்படி ஒரு குற்றம் பண்ணாங்களோ அவங்கள பத்திட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் குரல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா அப்போ எது ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு நம்ம ஃபாஸ்டா வந்து ஆக்ட் பண்ணணும், எதை வந்து உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த புரிதல் இன்னும் வரலையே. அந்த புரிதலை நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கத்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது இல்ல மேம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து மாநாடு நடத்தினாரு முதல்வர். அந்த மாநாடுல வந்துட்டு யாருமே நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது, ஆனா குற்றம் செஞ்சவன் கண்டிப்பா தண்டிக்கப்படணும் அப்படிங்கறது ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு முதல்வர். இதுல இன்னொரு விஷயம் மக்களுடைய கேள்வி என்னன்னா, கடந்த ஆட்சியில இந்த அதிகாரிகள் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இந்த ஆட்சியிலும் இருப்பாங்களா? ஏன்னா அரசியல் நாலேஜ் இல்லாதவங்க தான் இப்ப வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களோ அதிகாரிகள்ன்ற மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளதான் அதிமுகல இருந்து வந்திருக்கிறாங்க, மக்கச்சாமி வந்திருக்காங்க நல்ற மாதிரி. அங்கதான் வந்துட்டு இவரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க, விராலிமலை விஜயபாஸ்கர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இறங்கி இருக்கிறாங்களே. அப்ப இவங்க என்ன மாதிரியான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. வாச்சாத்தி பயங்கரம்னு ஒண்ணு நடந்தது, ஒரு விஷயம். பழங்குடியின மக்கள் அப்படியே அந்த மக்களையே தெரியாம பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல அமைச்சரா இருந்தவர் யாரு? இவர் செங்கோட்டையன். அவரெல்லாம் இன்னைக்கு வந்து கட்சிக்குள்ள வந்திருக்கிறாருன்னா அவர் கட்சிக்குள்ள என்ன பேசுவார், என்ன சொல்லி கொடுப்பாரு, அவருக்கு முதல்ல எது நல்லதுன்னு தெரிஞ்சாதானே அதை வந்து சொல்ல முடியும். அவர் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டா போதும்னு இருப்பாரா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறமா பல்வேறு அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா சதி கோட்பாடு தீட்டுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். நேரா முதல் அமைச்சரை கூட போய் பார்க்க மாட்டேன்றாங்க, தாவேகாவுடைய தலைவரை கூட போய் பார்க்க மாட்டேன்றாங்க, அமைச்சரை வந்து பாக்குறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அமைச்சர் வந்து அவருக்கு அட்டை கொடுக்குறாங்க, அந்த உறுப்பினர் அட்டை. அதுலயும் எங்க நடக்குதுன்னா சட்டமன்றத்திலேயே நடக்குது. இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, நான் பார்த்திருக்க மாட்டேன், உலகமே பார்த்திருக்காங்க. அதுதான் மாற்றம். கட்சி இந்த மாற்றத்துக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இந்த சூழல்ல இது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்குதான். குற்றம் நடக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் அதுக்கு எதிரான ஒரு கண்டன குரலை கூட கொடுக்கலன்னா அப்போ அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையா, பவர் இல்லையா, சக்தி இல்லையா, எது எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. நான் தான் சென்டர் பவர் அப்படின்னு சொன்ன நபர் இன்னைக்கு எதை பத்தியுமே வந்துட்டு சொல்ல மாட்டேன்னா அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ இவரை நம்பி இருக்கக்கூடிய மற்ற
சாதாரண மக்கள், அதுலயும் எந்த ஒரு பைசா செலவு பண்ணாம நாங்க வந்துட்டோம் அப்படிலாம் பெருமை சொல்றாங்க. சரி இருக்கட்டும், அப்படியே இருந்தாலும் கூட இருக்கட்டும். அந்த சூழல்ல நீங்க இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களுக்கு கூட நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னா இது எங்க போய் முடியும்னு தெரியல. அப்போ இந்த தமிழ்நாடு இன்னும் பின்னுக்கு தள்ளப்படுமா? இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வளர்ச்சி இதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா? இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேற எங்கேயாவது அதல பாதாளத்துல போய் விழுந்துருமா? அப்படின்ற ஒரு பயம் தான் நமக்கு இருக்கு. அந்த பயத்தின் காரணமாகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி மேடம். மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா, தெளிவா பல தகவல்கள் அழகா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.